ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ்ல நான் எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணா ஓரளவுக்கு நம்ம ஸ்பீடு ரைட் பண்ணும்போது டைம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஓகேனா, உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்குதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. We are glad to know that you are interested. இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஜூனியர் ஆகட்டும், இன்டர் ஆகட்டும், ஹையர் ஆகட்டும், லெட்டர் பேசேஜ்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ நம்ம வி ஆருக்கு பார்த்தீங்கன்னா வி ஸ்டோக்கை ஹால்டிங் பண்ணி ஆன் த லைனில் போட்டுட்டு அதுலேயே கிளாட் டு நோ தட் நோ ஸ்டோக்கும் தட் ஸ்டோக்கும் நம்ம ஒமிஷனாக போட்டுக்கலாம். தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃப்ளோ வருது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஸ்டோக்கை யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் ஆஃப் த தேர்ட் இன்ஸ்டன்ட். விஆருக்கு நம்ம வி ஸ்டோக்கு ஹால்டிங் பண்ணி ஆன் த லைனில் போட்டுட்டு ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டருக்கு அப்படியே எல் ஸ்டோக் கட் பண்ணி எல் ஸ்டோக் போட்டுட்டு ஆஃப் த தேர்ட் இன்ஸ்டன்ட், தேர்டுக்கு நம்ம 3 போட்டு இன்ஸ்டன்ட்டுக்கு என் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுவே வி ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் ஆர்டர்னு வரும். ஸோ நம்ம அதே ஸ்டோக் போட்டு அதாவது வி ஹால்டிங் பண்ணி ஆன் த லைன்ல போட்டு ஆர்டருக்கு நம்ம ஒன்று இப்படி போட்டுக்கலாம், இல்லை இப்படியே ஆர் ஸ்டோக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எய்தர் இந்த ஸ்டோக் இந்த ஆர் போடலாம், இல்ல இந்த ஆரும் போடலாம். உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா we would like to inform you that, அதாவது பாத்தீங்கன்னா விஆருக்கு வி ஹால்டிங் பண்ணி ஆன் த லைன்ல போட்டுட்டோம். அதே மாதிரி வி வுட்டுக்கு வி ஹால்டிங் பண்ணி அண்டர் த லைன்ல போட்டுட்டோம். ஓகேங்களா? we would like to inform you that, inform you ஸ்டோக் நம்ம போட்டுட்டு தட் ஸ்டோக்கு நம்ம ஒமிஷனா போட்டுக்கலாம். எப்பவுமே தட்டுங்கிறது நம்ம கண்டினியூவா வரக்கூடிய ஒரு வேர்ட், அதனால நம்ம அதை ஒமிஷனா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட். அதே மாதிரி வி ஆர் பார்த்தீங்கன்னா வி ஹால்டிங் பண்ணி ஆன் த லைனை போட்டுட்டு கிளாட் டு இன்ஃபார்ம் யூ ஸ்டோக் போட்டு தட் ஸ்டோக் நம்ம ஒமிஷனா போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் ட்ரை பண்ணா நமக்கு எக்ஸாம்ல ஸ்பீட் ரைட் பண்றப்போ நமக்கு டைம் ரொம்ப கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு பின்னாடி ஹார்ட் வேர்டு வந்தாலும் நம்ம ஸ்பீடு பிக்கப் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இஃப் யூ கிரியேட் யுவர் ஓன் ஷார்ட்கட்ஸ் விச் இஸ் மோர் யூஸ்ஃபுல் டு யூ.